வணக்கம். வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். கரூரில் வேலுச்சாமிபுரம் பகுதியில் பிரச்சாரம் செய்ய 11 நிபந்தனைகளுடனும் நாமக்கல்லில் 20 நிபந்தனைகளுடனும் போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். சென்னையின் அனைத்து பொது போக்குவரத்து முறைகளையும் ஒரே குடையில் கொண்டுவரும் சென்னை ஒன் என்ற புதிய செயலி கடந்த திங்கட்கிழமை அன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இனி பஸ், மெட்ரோ ரயில் மற்றும் புறநகர் ரயில்களில் ஒரே QR குறியீட்டை பயன்படுத்தி பயணிக்கலாம். ரியல் டைம் போக்குவரத்து தகவல்கள், வழித்தட திட்டமிடல் உள்ளிட்ட வசதிகளும் இதில் இடம்பெற உள்ளன. துறைமுக நகரமான தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 2 கப்பல் கட்டும் தளங்கள் அமைய உள்ளன. இதனால் 55,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். தமிழ்நாடு அரசு கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் மற்றும் மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களுடன் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளது. DRDO விஞ்ஞானிகள் அக்னி பிரைம் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்து சாதனை படைத்துள்ளனர். 2000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை முதல் முறையாக ரயில் மீதான மொபைல் லான்ச்சரிலிருந்து ஏவப்பட்டது. இதன் மூலம் ரயில் தளத்திலிருந்து ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது. இந்த வெற்றிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் DRDO விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்திய திரையுலகின் மிக உயரிய விருதான 71வது தேசிய திரைப்பட விருதுகள் விழா டெல்லியில் நடைபெற்றது. இதில் மூத்த நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. தமிழ் திரைப்படங்களுக்கு கிடைத்த விருதுகளில் பார்க்கிங் திரைப்படம் 3 விருதுகளை வென்றது. இதில் MS பாஸ்கர் சிறந்த துணை நடிகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். GV பிரகாஷ் வாத்தி படத்துக்காக சிறந்த இசையமைப்பாளர் விருதை பெற்றார். இன்று அதிகாலை 4:30 மணியளவில் டெல்லி குருகிராம் தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஒன்று தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதிவேகமே விபத்திற்கு காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். கடந்த திங்கட்கிழமை அன்று உளவுத்துறை தகவல் தவறானதால் 30 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் தீவிரவாதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட 30 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சீன JF-17 ஜெட் விமானங்கள் LS-6 ஏவுகணைகள் கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏமன் தலைநகர் சனாவின் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இஸ்ரேல் விமானப்படை செப்டம்பர் 25 அன்று வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல்களில் குடியிருப்பு கட்டிடங்கள் உட்பட பல இடங்கள் குறிவைக்கப்பட்டதில் 8 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 140க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஹவுதி அதிகாரிகளின் தலைமையகம் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டு நிலையங்கள் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்கள் இஸ்ரேல் ஹவுதி மோதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டின் மிகவும் சக்தி வாய்ந்த சூப்பர் புயலான ரகசாப் பிலிப்பைன்ஸ் மற்றும் தைவான் உட்பட பல நாடுகளில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. பிலிப்பைன்ஸில் 11 பேர் பலியாகிய நிலையில் தைவானில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 14 பேர் உயிரிழந்தனர். சீனாவில் 20 லட்சத்துக்கும் அதிகமானோர் வெளியேற்றப்பட்டனர். புயல் தற்போது வலுவிழந்த வியட்நாமை நோக்கி நகர்வதால் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு மழை அச்சுறுத்தல் நீடிக்கிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பிரான்ஸ் மற்றும் கனடா உள்ளிட்ட 157 நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளன. இந்த நடவடிக்கை இரு நாடுகளின் தீர்வை எட்டுவதற்கான ஆதரவை உலகளவில் அதிகரித்துள்ளது. இருப்பினும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இந்த அங்கீகாரத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார். இதற்கிடையில் பாலஸ்தீனம் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேருவதற்கான விண்ணப்பத்தையும் சமர்ப்பித்துள்ளது. அமெரிக்காவின் H-1B விசா கட்டணம் $1 லட்சம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அதிதிறமையான பணியாளர்களை ஈர்க்கும் நோக்கில் K-விசா என்ற புதிய திட்டத்தை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளது. அக்டோபர் 1 முதல் நடைமுறைக்கு வரும் இந்த விசா குறிப்பாக H-1B கட்டண உயர்வால் பாதிக்கப்படும் இந்திய பணியாளர்களுக்கு பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய திட்டம் உலகளாவிய திறமை போட்டியில் சீனா தன்னை முன்னிறுத்தும் ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. நன்றி. வீரஜ் பிரைம் டிவி உடன் இணைந்திருங்கள்.